ஓகே, இந்த சந்தேகம், சில சந்தேகங்கள்லாம் வரலாம். அதுல ஒரு சிலருக்கு இந்த சந்தேகம் இருக்கலாம். அதாவது இயேசுவை கடைசி ஆதாம் என்று அழைக்கிறோம், சரி. ஆனா ஏன் ஃபாதர் ஆதாம் என்ற பேர் அவர் கொடுக்கப்படுகிறது? அது அவ்வளவு சரியா படலையே. ஏன்னா இயேசுவுக்கும் ஆதாமுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லையே. அவர் ஆதாமின் வம்சத்துல வரலையே. அதாவது இவங்களுடைய சந்தேகம் என்னன்னா, இயேசு யோசேப்பின் வழியாக பிறக்கவில்லை. யோசேப்பின் வழியாக பிறந்திருந்தால் அவர் ஆதாமுடைய தொடர்பு இருக்கு. ஆனா இயேசு ஆவியானவர் வழியாக, ஆவியானவரின் வல்லமையால் அவர் இந்த பூமியில் பிறந்தார். அப்போ ஆதாமோட எந்த ஒரு தொடர்பும் இல்லாமல் இருக்க எப்படி இயேசுவை கடைசி ஆதாம் எப்படி அழைக்க முடியும் அப்படின்னு ஒரு சிலருக்கு சந்தேகம் இருக்கலாம். இது நல்ல சந்தேகம், நல்ல கேள்வி. நன்றாக கவனிங்கள். ஏன் இந்த கேள்வி எடுக்கிறேன்னா, இந்த கேள்வியுடைய பதில் பல மற்ற கேள்விகளுக்கு பதிலாக அமைந்திருக்கிறது. அதுக்காக இந்த இடத்த சரி. இப்ப நன்றாக, ஏன் இயேசுவுக்கு ஆதாம் என்ற பெயர், கடைசி ஆதாம் என்று பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது? எப்படி தொடர்பு, எப்படி ஆதாமுடைய தொடர்பு பார்ப்போம். அதற்கு தமிழ் பைபிள்ல ஊனியல்பு என்ற வார்த்தை அடிக்கடி பயன்படுத்தப்படுகிறது. நீங்க வாசிச்சிருப்பீங்க. ஊனியல்பு ஆங்கிலத்தில் ஃப்ளஷ் என்று சொல்வார்கள். இந்த ஊனியல்பு என்றால் என்ன என்பதை பார்த்தால் அந்த கேள்விக்கு பதில் கிடைக்கும். அப்போ மீண்டும் தொடக்கத்துக்கு போவோம். கடவுள் ஆதாமை படைத்த பிறகு ஆதாமிடம் என்ன சொன்னாரு? ஒரு குறிப்பிட்ட மரத்தை சுட்டி காட்டி, ஆதாம், இந்த மரத்தின் கனியை நீ திங்க கூடாது, நீ உண்ணக்கூடாது, அப்படி நீ உண்டால் நீ சாவாய் என்று சொன்னாரு. கரெக்ட். ஆனா அதுதான் கடவுளுடைய விருப்பம். கடவுளுடைய விருப்பம் தான் ஆதாம் இந்த கனியை உண்ணக்கூடாது. அது கடவுளுடைய விருப்பம். ஆனா ஆதாம் என்ன செஞ்சாரு? அந்த கனியை உண்டான், அதை சாப்பிட்டான். ஆதாம் என்ன செஞ்சாரு? சொந்த விருப்பத்தை நிறைவேற்றினான். கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்றாமல் தன்னுடைய சொந்த விருப்பத்தை நிறைவேற்றினான். இந்த சொந்த விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய தூண்டுதல் அதுதாங்க ஊனியல்பு. சொந்த கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்றாமல் எப்பவுமே என்னுடைய சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு தூண்டுதல், ஒரு புஷ் எப்பவுமே வந்துட்டு இருக்கும். எனக்கு நான் பிடிச்ச இடத்துல நான் பார்ப்பேன், எனக்கு பிடிச்ச நான் செய்வேன், எனக்கு பிடிச்ச நான் சாப்பிடுவேன், குடிப்பேன், எனக்கு பிடிச்சதை நான் கேட்பேன், எனக்கு பிடிச்ச இடத்துக்கு நான் போவேன், எனக்கு பிடிச்சவங்களே நான் கட்டிக்குவேன். எனக்கு என்னுடைய சொந்த விருப்பம். இந்த சொந்த விருப்பத்தை செய்ய ஒரு தூண்டுதல் இருக்கு பாருங்க, அதுதான் ஊனியல்பு. இப்ப நம்ம ஆதாமிடமிருந்து பிறந்த நாம் ஒவ்வொருவருக்கும் இந்த ஊனியல்பு இருக்கிறது. ஏன்னா ஆதாம் சொந்த விருப்பத்தை செய்த பிறகுதான் குழந்தைகளை பெற்றெடுத்தான். அப்போ ஆதாமுடைய அந்த சொந்த விருப்பத்தை செய்யக்கூடிய தூண்டுதல், அந்த ஊனியல்பு உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய பெற்றோர் வழியாக நாம் பிறக்கும் பொழுது கிடைத்து விட்டது. அந்த ஊனியல்பு நமக்கு இருக்கிறது. அப்போ இயேசுக்கு பாருங்க, இயேசுக்கு இந்த இந்த ஆதாமிடமிருந்து பிறக்கவில்லை. ஆனா கடவுள் இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பும் போது என்ன செய்தார்? எப்படி அனுப்பினார்னா, இந்த ஊனியல்பு ஆதாமிடமிருந்து பெறவில்லை என்றாலும் அவர் தந்தை இயேசுவை இந்த உலகத்திற்கு அனுப்பும் பொழுது இந்த ஊனியல்பு, இந்த சொந்த விருப்பத்தை செய்யக்கூடிய தூண்டுதல், இந்த ஊனியல்பு உள்ள மனிதனை போல அவரை அனுப்பினார். வசனம் ரோமையர் 8வது அதிகாரம் 3வது வசனம். ரோமையர் 8வது அதிகாரம் 3வது வசனம் கடைசி பகுதி. அங்க இயேசுவை பற்றி சொல்லப்படுகிறது. அதாவது ஊனியல்பு கொண்ட மனிதரை போன்றவராய் தம்முடைய சொந்த மகனை அனுப்பி அப்படின்னு வருகிறது. ஊனியல்பு கொண்ட மனிதரை போன்றவராய். ஏன் போன்றவராய்னா அவர் ஆதாமிடமிருந்து டைரக்டா பிறக்கல, அதனால அந்த வார்த்தை. ஊனியல்பு கொண்ட மனிதரை போன்றவராய் தம்முடைய சொந்த மகனை அனுப்பி மனிதனுடைய பாவத்திற்கு முடிவு கட்டினார். அப்ப இயேசுக்கு அந்த ஊனியல்பு இருந்துச்சு. ஆனா ஊனியல்புக்கு அவர் இணங்கவில்லை, அது வேற. சொந்த விருப்பம் செய்யக்கூடிய தூண்டுதல் இருந்துச்சு,
ஆனா அவர் அந்த விருப்பத்திற்கு இணங்கவில்லை, அது வேற. ஆனா ஊனியல்பு அவருக்கு இருந்துச்சு, அதனால தாங்க அவர் நம்மை போல ஒருவரானார். He came in the flesh. நம்மை போல ஒருவரானார், மனிதரானார். இல்லைன்னா அப்படி சொல்ல முடியாது. சரி, சில வசனங்கள் இந்த ஊனியல்பு அவருக்கும் இருந்துச்சு அப்படிங்கிறது ஒரு சாட்சியாக எடுத்துக்காட்ட சில வசனங்கள். யோவான் நற்செய்தி 6வது அதிகாரம் 38வது வசனம். யோவான் நற்செய்தி 6வது அதிகாரம் 38வது வசனம். அங்க இயேசுவே இப்படி சொல்றாரு, தம்முடைய சாட்சியை சொல்றாரு, நான் என்னுடைய சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற அல்ல, என்னை அனுப்பினவருடைய விருப்பத்தை நிறைவேற்றவே நான் இறங்கி வந்தேன். நான் என்னுடைய சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற அல்ல, என்னை அனுப்பினவருடைய விருப்பத்தை நிறைவேற்றவே நான் இறங்கி வந்தேன். பாத்தீங்களா? அப்ப சொந்த விருப்பத்தை இருந்துச்சு, ஆனா செய்யல. அடுத்து கெத்செமனி தோட்டத்துல, நமக்கு வசன நம்பர் தேவையில்லை, நமக்கு தெரிஞ்சதுதான். கெத்செமனி தோட்டத்துல தந்தையை பார்த்து அவர் அழுது சொன்னது என்ன? தந்தையே, என்னுடைய விருப்பம் அல்ல. இருந்துச்சா? இருந்துச்சு. என்னோட இந்த துன்பக்குன்னா எனக்கு வேண்டாம், ஆனா நீங்க குடிக்கணுங்கிறீங்க, ரைட்டு. என்னுடைய விருப்பம் அல்ல, உம்முடைய விருப்பத்தின்படியே எனக்கு ஆகட்டும். வாழ்க்கை முழுவதும் ஒரு போராட்டம் அவருக்கு இருந்துச்சு, சொந்த விருப்பத்தை செய்ய. ஆனா அவர் செய்யவில்லை. அது செய்யறதுதான் பாவம், ஆனா அவர் செய்யவில்லை. அப்போ அந்த அர்த்தத்துல ஆதாமிடமிருந்து ஊனியல்பை நாம் பெற்றுக்கொண்டோம். ஆனா அவரும் அதே ஊனியல்பு உள்ள மனிதரை போல வந்ததால் அவருக்கும் ஆதாம்க்கும் தொடர்பு உண்டு. எனவேதான் அவர் கடைசி ஆதாம் என்று சொல்லப்படுகிறது. கடைசிங்கிற வார்த்தை வர்றது காரணம், ஆதாமின் வம்சத்திற்கு அவர் முடிவு கட்டினார். அவர் தான் கடைசி, அதனால கடைசி ஆதாம். அன்பான சகோதர சகோதரிகளே, கடவுள் இன்னும் உங்களுக்கு இதை குறித்து வெளிப்பாடு கொடுப்பார். பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. இது எல்லாம் பொக்கிஷம், ட்ரெஷர். சரி, அப்ப நேற்றைய சிந்தனை, நேற்றைய தியான சிந்தனை கேட்ட பிறகு இன்னும் பல கேள்விகள் வரலாம், பரவாயில்ல. ஆனா ஒன்று மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், நாம் 2வது மனிதனாகிய இயேசு கிறிஸ்துவின் வம்சத்தை சேர்ந்தவர்கள். நாம் இனி பழசெல்லாம் போயிடுச்சு, பழசு எல்லாமே போயிடுச்சு. ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயம் உண்டு, காரியம் சொல்ல விரும்புகிறேன். இது இப்படி நடந்திருந்தாலும் இது யாரு சொந்தமாக்கிக் கொள்கிறார்கள்? இந்த சத்தியத்தை, இந்த உண்மை யாருக்கு உண்மையாகிறது, நிஜமாகிறது? ஒரு கண்டிஷன் கடவுள் சொன்னாரு, அதாவது நம்பிக்கை. யார் இதை நம்புகிறார்களோ, இப்படி நடந்தது என்று நம்புகிறார்களோ, நான் 2வது மனிதனாகிய இயேசு கிறிஸ்துவின் வம்சத்தில் வந்தவள் என்று நம்புகிறார்களோ, அவர்களுக்கு மட்டும்தான் அது உண்மை. இது அனைவருக்கும் நடந்திருந்தாலும் இந்த உண்மை யாருக்கு நிஜமாகிறது? நம்பிக்கை உள்ளவர்கள் மட்டும்தான். எனக்கு ஒருத்தர் 1 லட்சம் செக் அனுப்புறாரு, இல்ல 10 பேர்த்துக்கு இந்த ஊர், சரி இப்படி வச்சுக்குவோம், ஒரு ஊர்ல ஒரு பஞ்சம், அந்த பஞ்சத்துல நிறைய பிரச்சனை, நிறைய சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, ஒண்ணு இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. 100 குடும்பம் இருக்கு ஒரு கிராமத்துல. அரசாங்கம் என்ன செய்யுது? எல்லாத்துக்கும் 1 லட்சம் ரூபாய் செக் அனுப்புறாங்க, ஒவ்வொரு குடும்பத்துக்கு, 100 குடும்பத்திற்கும். அதுல பலர் என்ன செய்யறாங்க? அந்த செக்கை வாங்கிட்டு, என்னையாச்சு 1 லட்சம் ரூபாய் செக்கு, இப்படி எல்லாம் யாரும் செய்ய மாட்டாங்களே, யாரோ நம்மளை ஏமாத்திட்டாங்க. அரசாங்கம் மிஞ்சி போனா 5000 ரூபாய் இல்ல 8000 ரூபாய் 10000 ரூபாய் கொடுப்பாங்க. 1 லட்சம் யாராவது கொடுப்பாங்களா? நம்மளை யாரும் முட்டாளாக்க பாக்குறாங்களா? அந்த செக்கை கிழிச்சு போட்டாங்க. இல்ல இப்படி யாரும் செய்ய மாட்டாங்களா? 1 லட்சம் போய் யாராவது கொடுப்பாங்களா? அரசாங்கம் கொடுக்குமா? ஆனா ஒரு சிலர் என்ன செஞ்சாங்க? அந்த செக்கை கொண்டு போய் வங்கியில கொண்டு போய் அந்த காசோலை கொண்டு போய் மாத்துனாங்க. பணம் கிடைச்சிருச்சு, அவங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் கிடைச்சிருச்சு. அன்பானவர்களே, இப்படி நடந்திருந்தாலும் ஆண்டவரே, நான் நம்புறேன், நான் இப்பொழுது ஆதாமின் வம்சத்தை சார்ந்தவன் அல்ல, உம்முடைய சிலுவை மரணத்தின் வழியாக 2வது மனிதனாக இயேசுவின் வம்சத்தை சார்ந்தவன் என்று நான் நம்பும் போது அது நான் சொந்தமாக்கிக் கொள்கிறேன். அப்ப இந்த நம்பிக்கை எப்படி வெளிப்படுத்தணும் கடவுள் சொன்னார் தெரியுமா? திருமுழுக்கு பெறுவதன் வழியாக. திருமுழுக்குனா ஞானஸ்நானம். திருமுழுக்கு பெறுவதன் வழியாக நாம் இந்த உண்மையை, சத்தியத்தை சொந்தமாக்கி கொள்கிறோம். அவருடைய குடும்பத்தில் சேர்ந்தவனாக நான் எண்ணப்படுகிறேன். அன்பார்ந்தவர்களே, சில வசனங்கள் சொன்னா இன்னும் ரொம்ப கிளாரிட்டி கிடைக்கும்.
அந்த திருமுழுக்கின் வழியாகத்தான் நாம் இயேசுவோடு இணைந்திருக்கிறோம். வேற வழியே கிடையாது. பாருங்க, கலாத்தியர் 3வது அதிகாரம் 27வது வசனம். கலாத்தியர் 3வது அதிகாரம் 27வது வசனம். இயேசு கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும்படி திருமுழுக்கு பெற்ற நீங்கள். அவ்வளோ கிளியரா இருக்கு பாருங்க, அவ்வளோ தெளிவா இருக்கு பாருங்க அந்த முதல் பகுதி. இயேசு கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும்படி திருமுழுக்கு பெற்ற நீங்கள் இயேசுவை அணிந்திருக்கிறீர்கள். இதை விட என்னங்க தெளிவு? அவ்வளோ. அப்போ எப்பொழுது நாம் திருமுழுக்கு பெற்றோமோ அப்பொழுது நாம் இயேசுவோடு சேர்ந்துட்டோம். சிலுவையில் நம்ம சேர்க்கப்படுகிறோம். இயேசுவோடு அந்த சிலுவையில் நாம் அறையப்படுகிறோம். அவர் மரித்த பொழுது நாமும் மரித்தோம். அவர் அடக்கப்பட்ட பொழுது நாமும் செய்யப்பட்டோம். அவர் உயிர் தெழுந்த போது நாமும் உயிர் தெழுந்தோம். ஏன்னா நான் அவரோடு இணைந்திருக்க. இப்பொழுது நான் திருமுழுக்கு பெறும்பொழுதே அதை நான் என்னுடைய வாழ்க்கையில் உண்மையாக்கி கொள்கிறேன். இன்னொரு வசனம், ரோமையர் 6வது அதிகாரம் 3வது வசனம். எல்லாம் ரோமையர் படிச்சப்ப நம்ம தான் படிச்சதுதான், ஆனா இன்னும் மறந்துருக்கலாம். அது நம்ம பெருசா எடுத்திருக்க மாட்டோம், பரவாயில்ல. ரோமையர் 6வது அதிகாரம் 3வது வசனம். திருமுழுக்கு வழியாக கிறிஸ்துவோடு இணைந்த நீங்கள், பவுல் அடிகளார் சொல்லுகிறார். திருமுழுக்கு வழியாக, பார்த்தீங்கன்னா திருமுழுக்கு ஞான ஸ்நானம், திருமுழுக்கு வழியாக கிறிஸ்துவோடு இணைந்த நீங்கள் அவருடைய சாவிலும் இணைந்திருக்கிறீர்கள் என்பது உங்களுக்கு தெரியாதா? எவ்வளோ கிளியரா இருக்கு. திருமுழுக்கு வழியாக இயேசு கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் நீங்கள் அவருடைய சாவிலும் நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள் என்பது உங்களுக்கு தெரியாதா? இயேசு கிறிஸ்துவுக்குள் கடவுள் ஆதாமின் வம்சத்தை முழுவதும் வைத்தாரு. அனைவரும் அந்த இயேசுவோடு அந்த வம்சம் முடிவுக்கு கொண்டு வந்துட்டாரு. அவர் அடக்கப்பட்டாரு. அந்த வம்சம் முடிஞ்சிருச்சு. இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தாரு. நீங்களும் நானும் உயிர் தெழுந்தோம். புதிய வம்சத்தை சார்ந்தவர்களாக நாம் வந்தோம். ஆனா அப்படி இருந்தாலும் நான் எப்பொழுது நம்பிக்கையோடு திருமுழுக்கு பெறுகிறேனோ அப்பொழுதுதாங்க அது என்னுடைய வாழ்க்கையில் ஆக்டிவேட் ஆகும், நடக்கும். இல்லைன்னா கிடையாது. இந்த உலகத்துல எத்தனையோ பேர் இருக்காங்க, அனைவரும் இயேசுவோடு இறந்தவங்க தான், அனைவரும் இறந்தோம். ஆனா ஏன் இந்த உண்மை அவங்களோட வாழ்க்கை நடக்க மாட்டேங்குது? அவங்களுக்கு தெரியல, இல்ல அதை தெரிஞ்சா நம்பல. இது என்ன அப்படி? நான் இன்னைக்கு பிறந்தேன், இயேசு கிறிஸ்து 2000 வருஷம் முன்னாடி இறந்தாரு, நான் போய் அவரோட இறந்தேனா? என்ன சொல்றீங்க? இதை யாரு நம்புவா? சரி வேண்டாம், காசோலை கிழிச்சு போடு, செக்கை கிழிச்சு போடு, யாரோ நம்மளையா விட்டுருங்க, வேண்டாம். அன்பானவர்களே, இது மாபெரும் சத்தியம். நாம இன்னும் இந்த எல்கேஜி யூகேஜி 1ஆம் கிளாஸ்லயே இருக்கோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களுக்காக மரித்தார். நான் தப்புன்னு சொல்ல, கரெக்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களுக்காக மரித்தார். இது உலகத்தில் உள்ள அனைவரும் நம்ப வேண்டும். உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனும் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனா கிறிஸ்தவர்கள் அறிந்து கொள்ள வேண்டியது அடுத்த ஸ்டெப்பு, காலேஜ் லெவல், கல்லூரி லெவல். நானும் அவரோடு மரித்தேன், அவர் என்னுடைய பாவங்களுக்காக சிலுவையில் மரித்தார். அதே நேரத்தில் நானும் ஆதாமின் வம்சத்திலிருந்து வந்த நானும் அவரோடு மரித்தேன். இது தாங்க கிறிஸ்துவ வாழ்வு. என்றைக்கு நான் இயேசுவோடு சிலுவையில் மரித்தேன் என்று அறிகிறேனோ அன்றைய தாங்க கிறிஸ்துவ வாழ்வே தொடங்குகிறது. இயேசு எனக்காக மரித்தார் என்று சொல்வது தப்புன்னு சொல்ல. இது எல்கேஜி. 50 வயசான பிறகும், 60 வயசான பிறகும், 70 வயசான பிறகும் ஒருத்தர் ஏபிசிடியே படிக்கிறாருன்னா சம்திங் ராங். அது தப்பு கிடையாது, ஐயோ தப்பு கிடையாது. ஆனா 50 வயசாயும் 60 வயசாயும் ஏபிசிடினே படிக்கிறாருன்னா என்னங்க அவரை பத்தி சொல்றது? எப்பங்க அடுத்த ஸ்டெப்புக்கு போறது? அன்பானவர்களே, இப்பவும் இயேசுடைய பாவங்களுக்காக மரித்தார், என்னுடைய கரெக்டு தாங்க, ஏபிசிடி படிக்கணும். ஆனா என்றைக்கு வளர்ச்சி எப்போ வரும்? எப்போ இந்த கிறிஸ்தவ வாழ்வு உண்மையிலேயே ஆரம்பமாகும்? எப்பொழுது இயேசுவோடு நான் மரித்தேன் என்று சொல்கிறேனோ
அப்பொழுதுதான் ஒரு முதிர்ச்சி நிலையை நாம் பெறுகிறோம், பக்குவம் அடைகிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, அதை நான் நம்பும் பொழுது, அந்த நம்பிக்கையை நான் திருமுழுக்கு வழியாக நான் வெளிப்படுத்தும் பொழுது, அந்த நம்பிக்கையில தாங்க இது உண்மையாகிறது. இன்றைக்கு திருமுழுக்கு ஞானஸ்நானம் நிறைய பேர் வாங்கிட்டாங்க. இன்றைக்கு கூட ஞானஸ்நானத்தோட அர்த்தம் என்னன்னு தெரியாம இருக்காங்க. அன்பாதோட போட்டும், பழசு போட்டும், இந்த செய்தியை கேட்கும் போதாவது இனிமேல் நாம் புரிஞ்சுக்குவோம். திருமுழுக்கின் வழியாக, ஞானஸ்நானத்தின் வழியாக நான் இயேசுவோடு இணைந்து கொள்கிறேன், ஜாயிண்ட். இனி இயேசுவையும் என்னையும் யாரும் பிரிக்க முடியாது. இதுதான் கிறிஸ்துவ வாழ்வு. நன்றாக கவனிங்கள், இங்க கவனிங்க. இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து வாழ்கின்ற வாழ்க்கைதான் கிறிஸ்துவ வாழ்வு. இரண்டாம் மனிதனாக்கிய இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து வாழ்கின்ற வாழ்க்கைதான் கிறிஸ்துவ வாழ்வு. ஆதாமின் இடமிருந்து பிறந்த பொழுது ஆதாமுடைய வாழ்வு நமக்கு கிடைத்தது. இப்பொழுது இயேசுவோடு இணையும் பொழுது, ஜாயின்ட் வித் கிரைஸ்ட், இயேசுவோடு இணையும் பொழுது அந்த கிறிஸ்துவோடைய இயேசுடைய வாழ்வு இப்போ நமக்குள்ள வருகிறது. ஏன்னா ஜாயின் ஆயிடுச்சுல, இணைஞ்சிட்டல, அந்த வாழ்க்கை தாங்க கிறிஸ்துவ வாழ்வு, அருமையான வாழ்வு. இதனுடைய ஆசீர்வாதம்லாம் மிகப்பெரிய ஆசீர்வாதம். ரோமையர் 8:1 இயேசு கிறிஸ்துவோடு இணைந்திருப்போருக்கு இனி தண்டனை தீர்ப்பு இல்லை. இயேசு கிறிஸ்துவோடு இணைந்திருப்போருக்கு இனி தண்டனை தீர்ப்பு இல்லை. நிறைய ஆசீர்வாதம் இருக்கு, நான் எல்லாம் கட் ஷார்ட் பண்ணி. இன்னொன்னு, கடைசியாக இன்னொரு ஆசீர்வாதம். இறந்த பிறகு என்ன நடக்கும்? 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 14வது வசனம். 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 14வது வசனம். இயேசு கிறிஸ்துவோடு இணைந்த நிலையில் இறந்தவர்கள், அனைவரையும் பற்றி, எல்லாம் இறந்தவனை பற்றி சொல்ல, இயேசு கிறிஸ்துவோடு இணைந்த நிலையில் இறந்தவர்கள் அவர் மாட்சியில் வரும்பொழுது கடவுள் அவர்களை அழைத்து கொண்டு வருவார். கடவுள் அவர்களை அழைத்து கொண்டு வருவார். இந்த பூமியில இயேசுவோடு இணைந்து வாழ்கின்ற வாழ்க்கை விட மேலான வாழ்க்கை என்னங்க? கடைசியில அவர் மாட்சியில் வரும்பொழுது இயேசுவோடு இணைந்தவர்களாம், அந்த நிலையில் இறந்தவர்களாம் அவரோடு மாட்சியில் அவர் தோன்றுவார்களாம்.